நம்ம டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து என்னுடைய ஸ்கை மாஸ்டர் பைனாகுலர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ இந்த பைனாகுலர்ஸை வந்து நான் வாங்கி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆனால் வந்து பெரும்பாலும் யூஸே பண்ண முடியல. அப்படியே நில்லுங்க, க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். செலஸ்ட்ரான் அப்படிங்கிறது தான் இதோட பிராண்டோடைய பேர். இது வந்து யூஎஸ் பிராண்டுங்க. ஸ்கை மாஸ்டர் 15x70 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இது நீங்கள் வந்து அப்படியே க்ளோஸ்அப்பில் எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். மேக்னிஃபிகேஷன் 15x, ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் டயாமீட்டர் 70 mm. ஸோ இதுதான் இதனுடைய அர்த்தம். அதாவது வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பைனாகுலர் மூலமாக பார்க்குறீங்கன்னா 15x வந்து மேக்னிஃபை பண்ணும். இந்த லென்ஸுடைய டயாமீட்டர் வந்து 70 mm. மற்ற விஷயங்கள்லாம் பெரிய இம்பார்ட்டண்ட் கிடையாது இந்த பைனாகுலரை பொறுத்த வரைக்கும். பட் ப்ரிடாமினண்ட்டாக நீங்கள் பெரும்பாலும் பார்க்க வேண்டியது வந்து மேக்னிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் வந்து லென்ஸுடைய டயாமீட்டர். ஓகே, ஸோ இதை வந்து அப்பர்ச்சர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த பைனாகுலர்ஸுடைய கான்ஃபிகரேஷன். இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் வாங்கி ஒரு 2 வருஷம் ஆச்சுங்க. நான் வந்து அமேசானில் வாங்கினேன். பட் நான் வந்து பெரும்பாலும் அதை யூஸே பண்ணல. அண்ட் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் வந்து இது நான் வந்து ஐ எம் ரெடி டு செல் இட். ஸோ ஏன்னா எனக்கு பெரும்பாலும் யூஸ் இல்லை. இந்த பைனாகுலர்ஸ் நான் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறேன், எதுக்காக நான் வந்து செல் பண்ணுறேங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து நான் ஒரு அஸ்ட்ரானமிக்கல் பர்பஸ்க்காக வாங்கினேங்க. அதாவது வந்து வானத்தில் வந்து பிளானட்ஸ்லாம் பார்க்க முடியுமா, ஸ்டார்ஸ் எல்லாம் நல்லா பார்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கினேன். பட் அதுக்கு வந்து இந்த 15x மேக்னிடியூடு வந்து பத்தாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு பிளானட்ஸ் வந்து பார்க்கணும், இல்லை ஸ்டார்ஸை வந்து பெட்டராக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது வந்து கரெக்டான கான்ஃபிகரேஷன் வராது. இதை விட ஹையர் கான்ஃபிகரேஷன் வரும். இன்ஃபேக்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு டெலிஸ்கோப்பை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ராவலராக இருந்தாலோ, இல்லை வந்து ஒரு ஹாபியிஸ்ட்டாக இருந்தாலோ, அதாவது வந்து பைனாகுலர் ஹாபியிஸ்ட்டாக இருந்தாலோ, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரெக்கிங்லாம் போகும்போது உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பர்டிகுலர் ஸ்கை மாஸ்டர் செலஸ்ட்ரான் 15x70 கான்ஃபிகரேஷன். இது நான் அமேசானில் இது வந்து புத்தம் புதுசுங்க. இது வந்து நான் வந்து இதை வந்து பெரும்பாலும் நான் யூஸே பண்ணல. ஸோ உங்களுக்கு வந்து நான் வாங்கின ரேட் வந்து 7,800 நினைக்கிறேன் இந்த ரேட்டு. இப்போ உங்களுக்கு வந்து நான் தரது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 to 5,500க்குள்ளே நான் இது கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். நம்ம பேசி அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்கை மாஸ்டருடைய பேசிக்ஸு. இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த பொருளை வந்து நான் வந்து திறந்து காட்டுறேன். ஒரு 2 minutes அப்படியே பார்த்துருக்கலாம் அதுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பைனாகுலர்ஸு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ லென்த்து பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்து, நல்ல வெயிட் இருக்குங்க. 1.5 கிலோக்கு மேலே இருக்கும். எங்கேயாவது வெயிட் எழுதியிருக்காங்களான்னு நான் பார்க்குறேன், ஒரு நிமிஷம். வெயிட் எங்கேயுமே எழுதலை. லாங் டிஸ்டன்ஸ் வியூவிங்க்கு நீங்கள் அருமையாக யூஸ் பண்ணலாம். அதை அஸ்ட்ரானமிக்கில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சைடில் போட்டிருப்பாங்க. ஒருவேளை எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலையோன்னுமோ. பட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து பெரிய சக்ஸஸ் கிடைக்கலைங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த செலஸ்ட்ரான் பிராண்டு. உங்களுக்கு வந்து இந்த இது வரும். ஜஸ்ட் காமிச்சிடுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்கை மாஸ்டர் இது இந்த பக்கம், அந்த சைடு வந்து கம்ப்ளீட்டாக அந்த ரப்பர் கேப்ஸ்லாம் வருதுங்க. உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறேன். அதாவது வாங்கினதுலேருந்து எந்த பொருளுமே வந்து தொலையலை, எல்லாமே அப்படியே இருக்குது. இது இந்த சைடு நீங்கள் பார்க்கக்கூடியது, சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இருக்கும் பைனாகுலர்ஸில், வேறு எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு துணி இருக்குது, நல்ல வெயிட் இருக்குங்க. இது அதாவது ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க, கழுத்தில் மாட்டிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராப்பே போதுமானதான். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் திக்கர் ஸ்ட்ராப் போட்டுக்கலாம். பட் நான் வந்து இது வந்து நான் வாங்கும்போது வந்தது தான் அப்படியே வச்சுருக்கேன். வேறு எதுவுமே வந்து நான் அடிஷ்னலாக வாங்கலை. எனக்கு ஃபுல்லாக திருப்தி ஆகலைங்க அஸ்ட்ரானமிக்கல் வியூவிங் பொறுத்த வரைக்கும். பட் இங்கேருந்து நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் வியூவிங் பார்க்கணுன்னா இது வந்து ஒரு அருமையான ஒரு பொருளுங்க. அது லாங் டிஸ்டன்ஸ் வியூவிங் பார்க்கணுன்னா. ஸோ அப்படியே இருங்க, உள்ளுக்குள்ளே வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துருவோம். உள்ளுக்குள்ளே வந்து இந்த 2வது கப் இருக்குது. ஸோ இந்த 2வது கப்பையும் எடுத்து போட்டுருவோம்.
ஸோ இந்த பொருளை நான் உங்களுக்கு ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். ஃபுல்லாக அப்படியே நிற்க வச்சு காமிச்சிடுறேன். இதுதாங்க இந்த பொருள். இதுதான் என்னுடைய கவரு. அதுக்கப்புறம் அது கூட வந்தது வந்து ஒரு பேக்கு. இது 3மே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். பொருள் வந்து புத்தம் புதுசுங்க. ரொம்ப ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. உள்ளே வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு துணி மட்டும் இருக்குது. இந்த பொட்டிக்குள்ளே வேறு என்ன இருக்கான்னு பார்க்குறேங்க. இந்த துணி மட்டும் இருக்குது. லென்ஸை துடைக்கிறதுக்கு உண்டான துணி. சரிங்களா? ஸோ இந்த பைனாக்குலர் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து இதை வந்து நான் சேலுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் யூஸே பண்ண முடியல. நான் எந்த பர்பஸ்க்காக வாங்கினேனோ அதை யூஸ் பண்ண முடியல. என்னால் ட்ராவலும் பெருசாக பண்ண முடியல. ஸோ இதை நான் பெருசாக யூஸ் பண்ணுவேனான்னு தெரியல. நீங்கள் பைனாக்குலர்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன் வந்து இப்போது அமேசானில் ஒரு 7,000 8,000 ரூபாய்க்கு போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் என்கிட்ட வாங்கினீங்கன்னா 5,000 to 5,500க்குள்ளே முடிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம டாக்கீஸ் வீடியோவில். கண்டிப்பாக வந்து என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. வேறு எப்படி நான் அந்த வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணலாம், வேறு எப்படி என்னுடைய நம்ம டாக்கீஸ் சேனலை இம்ப்ரூவ் பண்ணலாம். பிடிக்கலனாலும் என்ன பிடிக்கல அப்படிங்கிறத தயவு செஞ்சு போட்டுருங்க. தேங்க்யூ மக்களே. நன்றி, வணக்கம்.